Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் திரளான பக்தர்கள் பால்குடம் மற்றும் காவடி எடுத்து நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விக்னேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் விக்னேஷ், விவரங்கள். நிச்சயமாக, அதாவது பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுமார் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வரக்கூடிய நிலையில் நேர்த்திக்கடன் நிறைவேறிய பக்தர்கள் பால்குடம் காவடி எடுத்து கிரிவல பாதையை சுற்றி வந்து நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனமானது செய்து வருகின்றனர். திருக்கோவிலில் திருப்பரங்குன்றம் மற்றும் திருமங்கலம் சோழவந்தான் பல்வேறு பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகின்றதால் கோவில் வளாகம் கூட்டமாக காணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பக்தர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதால் கோவில் நிர்வாகம் பக்தர்கள் அனைவருக்கும் பக்தர்களுக்கு ஏற்றவாறு வசதிகளும் செய்து வருகின்றனர். தொடர்ந்து கோவில் கும்பாபிஷேக திருப்பணிகள் நடந்து வருவதால் மூலவர் சன்னதி அடைக்கப்பட்டு பக்தர்களுக்கு சண்முகர் சன்னதியில் மட்டும் சாமி தரிசனம் செய்து பாலாபிஷேகம் செய்வதற்கான அனுமதி அளிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.